முருகப்பெருமானின் ஒரு நிமிட சிறுகதை. வேலில்லாத வீரன். மிக பழமையான காலத்தில் ஒரு குருவைச் சேர்ந்த சாய்ஷ்யன் குமாரன். அவன் தினமும் முருகனின் வேலை குறித்த தியானத்தில் மூழ்கிக் கொண்டிருந்தான். அவன் எண்ணம், வேலே முருகன், வேலே வலிமை, வேலில்லாமல் அவர் இல்லை. ஒரு நாள் தியானத்தின் உச்சியில் அவன் முருகனை கனவில் பார்த்தான். ஆனால் அதுவரை இல்லாத விதமாக முருகன் வேல் இல்லாமல் வந்தார். வெறும் சிரிப்புடன், வெறும் தையலில்லாத வஸ்திரத்தில். குமாரன் வியந்து கேட்டான், ஓம் சரவணபவா, உங்கள் கையில் வேல் ஏன் இல்லையே? முருகன் மெதுவாக சிரித்து சொன்னார், வேலே இல்லாத போதும் நான் இருக்கிறேனே. நீ என்னை ஆயுதத்துடன் மட்டுமே காண விரும்புகிறாயா? ஏனி என்றால் என் அமைதியில். அந்த கணத்தில் சிஷ்யனின் உள்ளம் புரிந்து கொண்டது. வேல் என்பது ஒரு நிழல். உண்மை முருகன் நம் உள்ளத்தின் மென்மை, பக்தியின் உச்சம். அன்றிலிருந்து குமாரன் முருகனை தியானிக்கும்போது வேல் இல்லாத சிறுவனாகவே பார்வை வந்தது. ஆனால் உணர்வில் அதுவே எல்லா சக்தியும். முருகனை உருவத்தில் தேடாதே. சில சமயம் அவர் கையிலே எதுவும் இல்லாமல் நம்முள் நிறைந்திருப்பார்.